புதுச்சேரியில் உதவி ஆய்வாளர் இளங்கோவின் சொந்த ஊரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக அளவில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தலை வாழை இலையில் பிரியாணி விருந்தளித்து உதவி ஆய்வாளர் உபசரித்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. சொந்த கிராமத்தில் மாணவ மாணவிகளுக்காக திறன் மேம்பாட்டு பள்ளி ஒன்றை திறந்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க உதவி ஆய்வாளர் இளங்கோ முடிவெடுத்துள்ளார். புதுச்சேரி அடுத்த கிராம பகுதியான பண்டசோழநல்லூரில் மிகப்பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமமாகவே இருந்து வந்துள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பில் தற்பொழுது உள்ள உதவி ஆய்வாளர் இளங்கோ உட்பட 6 பேர் மட்டுமே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றது முதல் முறையாக இருந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி சதவிகிதம் இல்லாத இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனால் கிராமமே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை ஊக்குவிக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் இளங்கோ அவரது சொந்த கிராமமான பண்டசோழநல்லூர் கிராமத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊக்கப்பரிசு வழங்கினார். அப்பொழுது பேசிய இளங்கோ தமது ஊரில் மாணவர்கள் அதிக அளவில் படித்து தேர்ச்சி பெற்றது மிகுந்த மனமகிழ்ச்சி அளிப்பதாகவும், படித்தால் மட்டுமே எதிர்காலம் நல்ல நிலைமையில் இருக்கும். இதனால் நமது மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு கல்வியை மாணவர்களுக்காக துவங்கப்பட்டு அவர்களின் சந்தேகம் மற்றும் அவர்களுடைய திறன் மேம்பாட்டினை வளர்ப்பதற்காக முழு முயற்சியாக வருங்காலங்களில் ஈடுபட உள்ளதாகவும் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதனை அடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலை வாழை இலை போட்டு அவரது கையால் பிரியாணி பரிமாறினார். கிராமப்புற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் உதவி ஆய்வாளர் செய்த இந்த செயல் பாராட்டை பெற்றது மட்டுமல்லாமல் வைரலாகியும் வருகிறது.